சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்போம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். தொடர்ந்து இந்த மிரட்டலை தொடர்ந்து அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? சேலம் மாவட்டத்தின் மத்திய பகுதியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அனைத்து துறை அலுவலகங்களின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் தினசரி ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட துவங்கியது. அப்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் குறுஞ்செய்தி மர்ம நபர் ஒருவர் அனுப்பியுள்ளார். இது குறித்து காவல்துறை மற்றும் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள அனைத்து அறைகளிலும் ஒவ்வொன்றாக சென்று சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக ஏராளமான போலீசார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலத்த சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இணையம் வாயிலாக குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். இதற்கு முன்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மே மாதம் அதே போன்று ஜூலை மாதங்களிலும் இதே போன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அது சோதனை செய்த போது பொய்யான தகவல் வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் மீண்டும் இது போன்று தற்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கும் நிலையில சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வராங்க.